கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களின் 4வது மாதம் ஆடி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம் அம்மன் மாதம் என்பார்கள். ஏனென்றால் நவ கிரகங்களிலே தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம். இந்த கடக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆடி மாதம். கேரளாவில் இதை ராமாயண மாசம்னு சொல்லுவாங்க, கற்கடக மாசம்னு சொல்லுவாங்க. ஆக அம்மன் அருள் நிறைந்த இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு செழிப்படைய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கன்னிராசி உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய 1-10 கூடிய புதன் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். வெறும் 3 நாட்கள், ஆடி மாதம் 3 நாட்கள் மட்டும்தான். பிறகு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராசிநாதன் 12ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது நன்மை இல்லை. பொதுவாக ராசிநாதன் இப்போ மறைவு ஸ்தானம் 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அதில் ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறையும் பொழுது விரயங்கள் ஏற்படும், நிறைய அலைச்சல் ஏற்படும். ஒரு விஷயத்துக்காக நிறைய தடவை பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் 12ஆம் இடம். ஆக விரயங்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். 12ஆம் இடம் என்பது நிறைய அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாகவே ராசிநாதன் 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது புதனுடைய அதிதேவதை நின்ற பெருமாளுக்கு இந்த மாதம் முழுவதும் பச்சை பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் ராசிநாதன் வலுவடைவார். அடுத்தது 20ஆம் தேதிக்கு மேலே புதன் வக்ரமாக ஆகிறார். உங்கள் ராசிநாதன் 20ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறார். ஆக நின்ற பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். ராசிநாதன் 12ஆம் இடத்திலே மறையும் பொழுது 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே மறைகிறார். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். ஆக இப்போ தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சா தொழிலில் விரயங்கள் ஏற்படும். தொழிலில் புதுசாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. தொழிலில் இருக்கிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு போகணும். 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 12ல் மறையும் போது தொழில் சம்பந்தமான நிறைய விரயங்களை ஏற்படக்கூடிய அமைப்பாக இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவதை தடுக்க வேண்டும். அடுத்ததாக புதிய தொழில் சம்பந்தமான எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்காமல் இருப்பது இந்த மாதம் சிறப்பான பலனை தரும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம். 9ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வி ஸ்தானம். ஆக இந்த 2க்கும் 9க்கும் உடையவர் யார் என்றால் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். அதாவது ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். 11ஆம் இடங்கிறது சித்தப்ப ஸ்தானம். நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். பொதுவாக 2-11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ, 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் கரெக்டாக வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2-11 2ஆம் இடங்கிறது வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ எதிர்பாராத தனவரவும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 2-11 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு வரக்கூடிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2-11ங்கிறது பொருளாதாரத்துக்கு மிகச்சிறப்பான நிலை. 2ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைமை, குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 2-11 சம்பந்தப்படும் பொழுது 9ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது பாக்கியாதிபதி 11ல் சஞ்சரிக்கிறார். இதுவும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு தான். 9-11 எப்போ சம்மந்தப்படுதோ அதுவும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு தான். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லையா, அவர் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது 11ஆம் இடங்கிறது என்ன, அபிலாஷைகள் பூர்த்தியாக நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய இடம் 11ஆம் இடம். பாக்கியம் மூலமாக, கடவுளுடைய அருளின் மூலமாக நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இந்த 9ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்திலே ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை சஞ்சரிக்கும் பொழுது தொலைதூர பயணத்தால் அனுகூலம், தந்தை வழியிலே அனுகூலம், உயர்கல்வியால் அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு, ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார்.
ஆக அதாவது முன்பாதி பிரமாதமாக இருக்குது. அந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ குடும்ப ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தா குடும்பத்து உறுப்பினர்களுக்காக, அதுவும் குறிப்பாக பெண் உறுப்பினர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தந்தை வகையிலே சில செலவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொலைதூர பயணங்களால் செலவுகள் இருக்கிறது, விரயம் இருக்கிறது. அதே போல் உயர்கல்விக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு செலவுகள், அதாவது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சியை சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஆக இந்த 3க்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். ஒரு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. 9ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். ஏற்கனவே அவரோட சேர்ந்து குரு மங்கள யோகமாக செயல்படுகிறார். பிரமாதமான குரு. அந்தரன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுங்கிற பழமொழி இல்லாமல் குரு மங்கள யோகமாக செயல்படுவார். எடுத்த காரியத்தில் வெற்றி. ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி அவர் தான். நம்ம எடுக்கக்கூடிய முதல் முயற்சியை வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதான் அந்த 3ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது. அடுத்ததாக செவ்வாய்னா சகோதர வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரர். ஆக இளைய சகோதர வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, பூமி மூலமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இயந்திரங்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு, புதிய தகவல் செய்தி தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 3, 9 சம்மந்தப்படும் பொழுது. அடுத்ததாக நம்மளுடைய அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களால் நமக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது 3, 9 சம்மந்தப்படும் பொழுது. பொதுவாக 8ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பது சரியில்லை. ஏன் அப்படின்னா 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அவர் 9ல் இருந்தால் தந்தைக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக தந்தையின் ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டும். பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். 9ஆம்ங்கிற தொலைதூர பயணம், 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். ஆக பயணங்களிலே கவனம் தேவை. தந்தைக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பதால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி இந்த மாதம் முழுவதுமே சூரியன் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். 12ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம். அதாவது அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு ஸ்தானம். ஆக வெளிநாடு சம்பந்தமான வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வெளிநாடுகளிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமாக விசா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு உடனடியாக கிடைத்து அது நல்ல வேலை நல்ல சம்பளமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசியாளர்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கிறது. ஏனென்றால் 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலே சூரியன் அதாவது ஜனன ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படிம்பாருங்க. ஆக இந்த மாதம் உங்களுக்கு ராசிக்கு, அதாவது கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.